எனக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து அந்த 3.5 மாத காலம் வந்து 90 நாள் லீவ் இருந்தது. அதை நான் 90 நாள் லீவ் போட்டேன். இந்த இதுக்கு மட்டும்தான் நான் எலாபரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணேன். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம், என்னோடய பேர் வந்து பாரதிராஜன். தற்போது வந்து தஞ்சாவூர் நகர துணை காவல் கண்காணிப்பாளராக இருக்கேன். தேங்க்யூ. குரூப்பன் சர்வீஸ் வந்து ரொம்ப முக்கியமான சர்வீஸ். இப்போ இதில் டிசியாக ஜாயின் பண்ணுறவங்க வந்து 15 வருடங்கள் கழித்து இந்திய ஆட்சி பணிக்கு ப்ரொமோட் ஆகி போவாங்க. அதே மாதிரி டிஎஸ்பியாக ஜாயின் பண்ணுறவங்க 10 15 வருஷம் கழித்து இந்திய காவல் பணிக்கு தேர்வு பெறாங்க. அதே மாதிரி குரூப்பன் சர்வீஸில் இருக்கக்கூடிய 8 பதவிகள்னு இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி அடுத்த லெவலில் பதவிக்கு போகிறாங்க. பதவிக்கு போகும்போது இந்திய ஆட்சி பணியில் இருக்கவங்க மாநிலத்துடைய நாட்டினுடைய திட்டமிடுதலில் முழுமையாக பங்கேற்கிறாங்க. அதே மாதிரி காவல் பணியில் இருக்கிறவங்க பாதுகாப்பு பணியில் திட்டமிடுதலில் முழுமையாக பங்கேற்கிறாங்க. அதே மாதிரி எல்லா துறைகளில் இருக்கிறவங்களும் முக்கியமான எதிர்கால திட்டமிடுதல், முக்கியமான பணிகளில் ஈடுபடுத்திக்கிறாங்க தங்களை. அப்படின்னு போகும்போது இந்த பதவி நிலை வந்து ரொம்ப முக்கியத்துவமான பதவி நிலை. இதுக்கு நம்ம தேர்வுக்கு தயாராகும் போதே நம்மளை வந்து இந்த பதவிக்கு இவங்க வந்து தகுதியான நபர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் அவ்வளோ கடினமான நிலைகளை வச்சுருக்கிறாங்க. ப்ரிலிமினரி, மெயின்ஸில் ஒரு 3 பேப்பரு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட்டு, அதை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு கொடுக்கப்படுற பயிற்சியும் அதே மாதிரி தகுதி வாய்ந்த திறம்பட பயிற்சி கொடுக்க போகிறோம். இப்போ குரூப் 4க்கோ குரூப் 2க்கோ பயிற்சின்னு பார்த்தோம் அப்படின்னா சொற்ப காலங்கள் தான், 3 மாதங்கள்லேருந்து அதிகபட்சம் 6 மாதங்களுக்குள்ளே தான் பயிற்சி இருக்கும். பட் நீங்கள் குரூப் 1 சர்வீசஸில் எந்த பதவி நிலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் குறைந்தது ஓராண்டுகள் மேலே, ஓராண்டுலேருந்து 2.5 ஆண்டுகள் வரையும் ஆழமான பயிற்சிகள் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்திய ஆட்சி பணியும் சரி, பியூரோக்ரேட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பணிகளில் அடித்தளமே இது தான். ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இப்போ ஒரு ஐஏஎஸ் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க சப் கலெக்டராக என்ட்ரி ஆவாங்க. குரூப் 1ல போகிறவங்க டிசி டிப்டி கலெக்டராக என்ட்ரி ஆவாங்க. அதே மாதிரி டிஎஸ்பியாக அங்கே வந்து குரூப் 1லேருந்து என்ட்ரி ஆகும். அதே மாதிரி ஐபிஎஸ் முடிச்சு வரவங்க இங்கே ஏஎஸ்பி அசிஸ்டன்ட் எஸ்பியாக என்ட்ரி ஆவாங்க. அப்போது இவங்க தான் வந்து பிற்காலத்தில் வந்து மாநிலத்திலேயோ நாட்டிலேயோ மிக மிக உயரிய அரசு பதவிகளை வந்து அலங்கரிக்க போகிறவங்க இவங்க தான். அப்படின்னு போகும்போது இந்த தகுதிகளை நம்ம வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கடுமையான தேர்வு நிலைகள் இங்கே இருக்குது. அதை நம்ம தேர்வு காலங்களிலேருந்தே அதை நம்ம அந்த மென்டாலிட்டியை நம்ம வளர்க்கணும். அது எதான் சொல்லுவாங்க, பி லைக் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் படிக்கிற காலத்துலேருந்தே நம்ம ஒரு அதிகாரி, அதுக்கான டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான நடைமுறை பாவனைகளை நம்ம இது பண்ணணும், சுய ஒழுக்கத்தை அதுக்காக மெயின்டைன் பண்ணணும். நம்மளோட சுய ஒழுக்கம் தான் நம்மளோட பணிகளிலையும் பளிச்சனை வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய அரசு பணியாளர்கள், நிறைய அறிஞர்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு சுய ஒழுக்கமாகவும் எந்த அளவுக்கு திறம்பட நம்ம செயல்படுறோமோ அதுதான் நம்மளோட பணியாகவும் சமுதாயத்தில் வெளிப்படும். நம்மளோட ஒரு முடிவுகளும் ஒரு செயல்பாடுகளும் சமுதாயத்தை வந்து நல்வழிப்படுத்தி நல்ல நோக்கத்தில் கொண்டு போகிறதுக்கும் சமுதாயத்தை வளர்ச்சிக்கும் வந்து அரசின் சார்பாக நம்மளோட செயல்பாடுகள் நம்ம செய்கிறோம். குரூப் 1 பொறுத்த வரையும் ரொம்ப பேசிக்காக நம்ம பண்ண வேண்டியது ப்ரிலிமினரி வந்து ரொம்ப ஸ்ப்ரெட்டாக அதிகமாக படிக்கணும். நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரையும் நம்ம வந்து ஏகப்பட்ட விஷயங்களை படிச்சுக்க வேண்டும். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, குரூப் 1 ப்ரிலிம்ஸில் ஏறக்குறைய கிட்டத்தட்ட 150 மதிப்பெண்களுக்கு வந்து எல்லாமே ஜென்ரல் நாலேஜ் மட்டும்தான். ஜென்ரல் நாலேஜ் ப்ளஸ் 50 மதிப்பெண் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க. நம்ம அந்த ஜென்ரல் நாலேஜ் பேப்பருக்கு வந்து இப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே ஒய்டாக படிக்கணும். நமக்கு சப்ஜெக்ட் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு விஷயங்களை நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம குரூப் 1 ப்ரிலிம்ஸில் எவ்வளோ விஷயங்கள் படிக்கிறோமோ அது அவ்வளோ விஷயங்களும் நமக்கு வந்து மெயின்ஸில் கண்டிப்பாக பயன்படும். எழுத்து தேர்வு எழுதும்போது கண்டிப்பாக பயன்படும். எழுத்து தேர்வுக்கு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பட்டு ஏன் நம்ம இங்கே குரூப் 1 எழுத்து தேர்வை பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணுறோம், கலெக்டிவாக எழுதுறது தான். நம்ம குரூப் 1 ப்ரிலிம்ஸில் எவ்வளவு விஷயங்கள் படிக்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் தொகுத்து கேள்விக்கு ஏற்றாப்புல அந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி எழுதுறது தான் குரூப் 1 மெயின்ஸ். அப்படிங்கும்போது குரூப் 1 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்கணும். இப்போ நம்ம குரூப் 2 குரூப் 4லலாம் பள்ளி புத்தகங்கள், பாட புத்தகங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஆழமாக படிச்சிருப்போம். இங்கே வந்து அதையும் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்கணும். ஏன், எதுக்கு, என்ன அப்படின்னு அந்த நோக்கத்தில் கொஞ்சம் ஆழமாக படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் நம்ம வந்து மெயின்ஸ் தேர்வை போய் நம்ம அணுக முடியும். ஏன்னா மெயின்ஸ் தேர்வுக்கு கேள்வித்தாள்கள் வந்து அந்த தரத்தில் தான் இருக்கும். இப்போ அந்த தேர்வுகளை நம்ம அணுகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எலாபரேட்டாக படிக்க கற்றுக்கணும். நம்மளை குரூப் 2 லெவல், குரூப் 4 லெவல் இல்லாமல் நம்ம குரூப் 1 லெவலுக்கு நம்மளை ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவியில் போக போகிறோம், முடிவெடுக்கக்கூடிய ஒரு பதவியில் நம்ம போக போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான நாலேஜை நம்ம அக்யூர் பண்ணிக்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு தேவை. குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறது முன்னாடியே நான் வந்து 2014 ஸ்டார்ட் பண்ணி அந்த எஸ்கார்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் குரூப் 1 படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. 2015 இந்து சமய அறநிலையத்துறை தணிக்கை ஆய்வாளராக வந்து பணியை சேர்ந்த பிறகு நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன்.
இங்கே அதே மாதிரி என்ன பண்ணணும்னா இப்போ குரூப் ஒன்க்கு வந்து பெருசாக படிக்கணும் அப்படின்னு ஒரு செட்டப் போகணுன்னா சென்னை தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பு. ஏன்னா அங்கே தான் படிக்கிற மக்கள் இருப்பாங்க. குரூப் ஒன்னுக்காக பிரத்யேகமாக படிக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகம், கனிமரம் நூலகம் இங்கெல்லாம் சந்திக்க முடியும். இதுக்காக யூபிஎஸ்சிக்கு குரூப் ஒன்னுக்காக படிக்கக்கூடிய மக்களை நம்ம அங்கே தான் சந்திக்க முடியும். நமக்கு அவங்ககிட்ட இருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அவங்களோட நாலேஜ் தேவை அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் நம்ம மிங்கில் ஆகணும், அவங்க கூட நம்ம பழக்கப்படணும் அப்படின்றதுக்காகவே மயிலாடுதுறையில் நான் வந்து திங்கள் டு வெள்ளி வேலை பார்ப்பேன். வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து அங்கேருந்து ட்ரெயின் ஏறுவேன். சனிக்கிழமை காலையில் சென்னை போவேன். சென்னை வந்து 2 நாளும் சென்னையில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். திரும்ப ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அங்கேருந்து உழவன் பிடிச்சி 10:30 மணிக்கு ஏறினா 6 மணிக்கு இங்கே வருவேன். திரும்ப அந்த 1 வீக் ஃபுல்லாக ஒர்க்கு, திரும்ப 2 டேஸ் சென்னை. இந்த மாதிரி தான் என்னோடய ஜேர்னி வந்து ஒரு 7 மந்த்ஸ் கண்டினியூவாக போச்சு. ஆக்சுவலாக 2016 மெயின்ஸுக்காக 2015 ப்ரிலிம்ஸ் முடிச்சதுலேருந்து இந்த மாதிரி தான் ஒரு ஜேர்னி போச்சு. பட் இந்த லேட்டரான என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு அந்த ப்ரிலிம்ஸ் குரூப் 1 ப்ரிலிமினரி மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டியூட்டில் சென்னையில் இருக்க ஒரு பிரபலமான ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணி படித்தேன். எழுத்து தேர்வு வந்து ரொம்ப முக்கியம், நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், இவ்வளோ தேர்வு முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத்து தேர்வு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் நான் போய் ஜாயின் பண்ணி படித்தேன். அங்கே படிக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேஜர் ஆஃப் குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் அங்கே படித்தாங்க. அதில் ஒரு பெரிய பாசிட்டிவ் இது என்ன கிடச்சிது அப்படின்னா, காமனாக எல்லாருக்கும் சேர்த்து ஒரு எக்ஸாம் வைக்க போகும்போது அதில் நம்ம என்ன தரத்தில் இருக்கோம், நம்ம என்ன மார்க் வாங்குகிறோம், மற்றவங்க என்ன மார்க் வாங்குறாங்க அப்படின்ற என்னோட லெவலை கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப அந்த இன்ஸ்டியூட் உதவுச்சு. குரூப் 1 மெயின்ஸை பொறுத்தவரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா 70 போஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து 3500 பேர் தான் மெயின்ஸே எழுதுவாங்க. தமிழ்நாடு லெவலில் மொத்தமே 3500 பேர், ப்ரிலிம்ஸுக்கு ஒரு 1.5 2 லட்சம் பேர் எழுதியிருப்பாங்க. மெயின்ஸை பொறுத்தவரை ஒரு 3500 பேர் தான் அப்போ அப்பியர் பண்ணுவாங்க. 3500 பேரில் டெடிக்கேட்டடாக படிக்கிறது யாருன்னு பார்த்தா ஒரு 1000 தான். 1000 பேரில் வந்து எவ்வளோ பேர் சர்வீஸ்க்காக ரொம்ப டெடிக்கேட்டடாக முழு மூச்சாக படிக்கிறாங்கன்னா ஒரு 500 பேர் தான். 1000 பேர் படிப்பாங்க, 500 பேர் தான் இந்த சர்வீஸ்க்கு முழு மூச்சாக படிப்பாங்க. அப்போ நமக்கு சர்வீஸில் 70 வேகன்சி இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த ரிசர்வேஷன் கேட்டகரி அந்த இதெல்லாம் போக நமக்கு என்ன போஸ்ட் என்னன்றது நமக்கு ஆல்ரெடி முன்னாடியே போட்டுருவாங்க, நோட்டிஃபிகேஷன்லேயே தெரிஞ்சிடும். நமக்கு ரிசர்வேஷனில் வருது, ப்ளஸ் நமக்கு ஜென்ரலில் எத்தனை போஸ்ட் இருக்குது, நம்ம கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் எத்தனை போஸ்ட் இருக்குது, அப்போது நமக்கு மொத்தம் 70 போஸ்ட்டில் 5 போஸ்ட்டு 6 போஸ்ட் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டு நமக்கு தெரிஞ்சிடும். இது ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்னதான், அதே ஸ்ட்ராட்டஜி தான். குரூப் 4 குரூப் 2க்கு நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன்னா அதே சேம் ஸ்ட்ராட்டஜி தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணேன். ப்ரீவியஸ் இயர் 4 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நடந்த ஆல் கொஸ்டின் பேப்பருக்கு டீட்டெயில் ஆன்சர் ரெடி பண்ணேன். அந்த கொஸ்டின் பேப்பருக்கு மெயின்ஸ்க்கான டீட்டெயில் ஆன்சர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணேன். 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் என்கிட்ட இருந்தது. 5 வருஷம் கொஸ்டின் பேப்பருக்கும் டீட்டெயில் ஆன்சர் நான் ரெடி பண்ணி புக்கில் தயார் பண்ணி வச்சுருந்தேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த வருஷம் எவ்வளோ வேகன்சி, எவ்வளோ பேர் அப்பியர் பண்ணுவாங்க, லாஸ்ட் இயர் அவங்களுக்கான மார்க் எவ்வளவு, 2016 நான் வந்து போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த வருஷத்துக்கு 1 வருஷம் முன்னாடி தேர்வானவங்களோட மார்க் லிஸ்ட் எல்லாமே டிஎன்பிசியில் இருக்குது. டிஎன்பிசியில் மார்க் போட்டிருப்பாங்க ஆட்டோமேட்டிக். அவங்க மெயின்ஸில் எடுத்த மார்க்கு எவ்வளோ மார்க் எடுத்தோம் சர்வீஸ் வாங்கியிருக்கான், எவ்வளோ மார்க் எடுத்தோம் சர்வீஸ் இல்லாமல் வெளியில் வந்துருக்கான், டாப்பர் மார்க் என்ன, லோவர் மார்க் என்ன, நம்ம கம்யூனிட்டியிலையும் வாங்குறதுக்கு எவ்வளோ மார்க் தேவை, ஜென்ரலில் வாங்குறதுக்கு எவ்வளோ மார்க் தேவை அப்படின்றது தேவை. 500 மார்க், இப்போ 900 மார்க்கில் 500 மார்க் நம்ம எடுத்தால் போதும். 480க்கு மேலே எடுத்தோம்னா நம்ம ஓகே கம்யூனிட்டியில் போகலாம். 500 மார்க்குக்கு மேலே எடுக்கும் அப்படின்னா 450லேருந்து 500க்குள்ளே நம்ம எடுக்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம சர்வீஸ்க்கு போகிறோம். இது வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சுது. அப்போ 450லேருந்து 500 மார்க் எடுக்கணும். ஒரு பேப்பருக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும், அப்போ ஒரு பேப்பருக்கு 450க்கு மேலே போகணும், ஒரு பேப்பருக்கு 150 கிராஸ் பண்ணணும். 3 பேப்பர் இருக்குது. 3 பேப்பரில் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு, நமக்கு என்ன மைனஸு, ஃபஸ்ட் பேப்பரில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, செகண்ட் பேப்பர் என்ன சப்ஜெக்ட், தேர்ட் பேப்பர் என்ன சப்ஜெக்ட், இதில் நம்ம ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் பேப்பரில் மேக்ஸ் வருது, ஆப்டிடியூட் வருது, கரண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வருது. ஃபஸ்ட் பேப்பரில் கொஞ்சம் மார்க் எடுக்க முடியாது. செகண்ட் பேப்பரில் என்ன வருது, பாலிட்டி லாங்குவேஜ் வருதா, அப்போ அதில் மார்க் எடுக்கலாம். அப்போது இதில் எல்லா ஆவரேஜும் நம்ம என்ன 150க்கு மேலே ஸ்கோர் பண்ணணும், 160 170 டார்கெட் வைக்கணும். அப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட் பேப்பரில் மார்க் குறையும் அப்படின்னா அந்த காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், செகண்ட் பேப்பரை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதிகமாக படிக்கணும், அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதில் நல்ல மார்க் வருது அப்படின்னு சொன்னால். ஏன்னா நமக்கு என்ன டேட்டா இருக்குது, நம்மகிட்ட ப்ரீவியஸ் இயர் டேட்டா இருக்குது. ப்ரீவியஸ் இயர் இல்லை யார் என்னதில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இப்போ அந்த ஆவரேஜ் நம்ம ஸ்கோர் பண்ணால் போதும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணேன். இது மற்றவங்க ஃபாலோ பண்ணாங்களான்னு தெரியாது, மற்றவங்க எப்படி படித்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ என்னோட தெரிஞ்சது, இப்போ நம்ம 450 to 500க்குள்ளே மார்க்கு நம்ம கண்டிப்பாக எடுத்தோம்னா நம்ம கண்டிப்பாக இன்டர்வியூ மார்க்கு போடுறது கண்டிப்பாக நம்ம சர்வீஸ்க்கு போவோம். நம்ம கண்டிப்பாக வந்து சர்வீஸ் நமக்கு டெஃபினட்டாக சர்வீஸ் உண்டு. அப்போ என்னோடய போஸ்டிங்கு 5 போஸ்ட் இருக்குது. ஜென்ரல் இதில் சேர்த்து மொத்தம் 7 போஸ்ட் இருக்குது. 7 போஸ்ட்டில் விமன் போக 4 போஸ்ட்டு நமக்கு மென்னுக்கு 4 போஸ்ட் இருக்குது. அப்போ 4 பதவி நமக்குக்கான போஸ்ட் 4 போஸ்ட் இருக்குது. அப்போது 4 பதவிக்கு நம்ம தேர்ந்தெடுக்கலாம். நம்ம 4 பதவியில் லாஸ்ட் இயர் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாங்க.
நம்ம அதை விட லாஸ்ட் இயர் வாங்கினதை விட நம்ம 30லேருந்து 40 மார்க்கு கூட வாங்கினோன்னா இந்த விட கண்டிப்பாக நம்ம சர்வீஸ்க்கு போகிறோம், அவங்களே திரும்புறதுனால நம்ம சர்வீஸ் போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் வந்தேன். எனக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து அந்த 3.5 மாத காலம், அந்த 90 நாள் லீவ் இருந்தது. அதை நான் 90 நாள் லீவ் போட்டு இந்த இதுக்கு மட்டும்தான் நான் எல்லா ப்ராடக்டாக ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த மார்க்கை நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு தேவை ஸ்டேட் ஃபஸ்ட்டு தேவையில்லை, எனக்கு தேவை ஸ்டேட் ஃபஸ்ட்டு தேவையில்லை. நான் வந்து அதே மாதிரி நான் டிசிக்கு மட்டும்தான் போவேன்னு படிக்கல, நான் டிஎஸ்பிக்கு மட்டும்தான் போவேன்னு படிக்கல. எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய கோல் வந்து குரூப் 1 சர்வீஸில் ஒரு சர்வீஸ் வாங்கணும், அது நல்ல சர்வீஸாக வாங்கணும். நம்ம இந்த 4 போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் நமக்கான போஸ்ட்டு, அது எந்த போஸ்ட்டும் நம்ம உழைப்பை பொறுத்து நமக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும், நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன்.